இரண்டாவது கணக்கு இப்படி கொடுத்துட்டாங்கம்மா ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது முதல் கணக்கில் பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ஏன்னு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, காரணி தேற்றத்தை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ காரணிகள் அப்படின்னு சொன்னால் இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0. இப்போது இது கூட ஒரு 2 உறுப்புகளாக இருந்துச்சு நம்ம எடுத்துக்கணும். இங்கே பார்த்தோம்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ ஏவுக்கு பதிலாக பக்கத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஏவினுடைய மதிப்பு 0ன்னு எடுக்கணும், பியினுடைய மதிப்பு 0, சியினுடைய மதிப்பு 0 எடுத்து இந்த அணிக்கோவையை நம்ம அணிக்கோவையினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரியா? இஃப் ஏ ஈக்குவல் டு 0 என்ன வரும்? ஏவுக்கு பதிலாக 0 போட்டாங்க பி ப்ளஸ் சி, ஏவுக்கு பதிலாக 0 போட்டால் மைனஸ் சி, இங்கே மைனஸ் பி, பி மைனஸ் சி அப்படி தான் வரப்போகுது. இங்கே ஏவுக்கு பதிலாக 0 போட்டால் சி வரப்போகுது, ஏவுக்கு பதிலாக 0 போட்டால் பி வரும். இங்கே சி மைனஸ் பினா சி மைனஸ் பி அப்படியே தான் வரும். இங்கே சி மட்டும் வரும், இங்கே பி மட்டும் வரும். ரைட்மா? இது ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு. இப்போது என்ன பண்ணலாம், இரண்டாவது நிரல்லேருந்து சி எடுக்கலாம், மூன்றாவது நிரல்லேருந்து பியை வெளியே எடுத்துடலாம். டேக்கிங் சி ஃப்ரம் C2 and B ஃப்ரம் C3 எடுத்துமா என்ன வரும் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு இது வந்து சி எடுத்தால் சி இன்ட்டு பின்னு வருமா, மீதி என்ன இருக்கும் பி ப்ளஸ் சி, பி மைனஸ் சி, சி மைனஸ் பி. இங்கே -1 +1 +1 -1 +1 +1 ஏன்னா இங்கேருந்து நம்ம பி எடுத்துட்டோம். ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்ட்டு 0. இங்கே சின்ஸ் என்ன பண்ணும் சாமி, 2 நிறைகளோ அல்லது 2 நிரல்களினுடைய மதிப்பு சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அணிக்கோவையின் மதிப்புனா அது 0. ஓகே, அப்போது C2 ஈக்குவல் டு C3, ஸோ A ஈக்குவல் டு 0. சிமிலர்லி இதே மாதிரி தான் நம்ம இப்போ அதே மாதிரி தான் போடுவோம். எதுக்கு? பியினுடைய மதிப்பு 0, சியினுடைய மதிப்பு 0. இஃப் B ஈக்குவல் டு 0, C ஈக்குவல் டு 0. Similarly, if B equal to 0, C equal to 0, A equal to வந்துடும் சாமி 0ன்னு வந்துடும். ஓகே, இப்போது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், இப்போது ஒரு காரணின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் A equal to 0ன்னு வந்துடுச்சுன்னா ஏபிசி ஒரு காரணின்னு வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போது ஏனுடைய மதிப்பு 0ன்னு வந்ததுனால this implies இங்கே போட்டுக்கலாம், this implies A B C ஒரு காரணி. இப்போ ஒரு காரணின்னு சொன்னால் ஏவும் ஒரு காரணி, பியும் ஒரு காரணி, சியும் ஒரு காரணி. ஏ பி அண்ட் சி ஒரு காரணின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒரு மாதிரி போடுவோமா, கே இன்ட்டு 3மே ஒரு காரணினா ஏபிசின்னு நம்ம போட போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் நம்மளே என்ன பண்ண போகிறோம், ஏவுக்கு பதிலாக ஒரு மதிப்பு எடுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 1 இஃப் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொன்னால் அந்த ஏன்ற அணியில் போயிட்டு என்ன போட போகிறோம் பாருங்கள், ஏவுக்கு பதிலாக அந்த அணியை பார்த்துக்கலாம். பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சி, பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3 எடுத்துக்கிறோமா. ஸோ 5. அடுத்து ஏ மைனஸ் சி, ஏவுக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 3 எடுத்துருக்கோம். ஸோ -2. அடுத்து ஏ மைனஸ் பின்னா ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2 எடுத்துருக்கோம். ஸோ -1. பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3, -1. சிக்கு பதிலாக 2, ஏவுக்கு பதிலாக 1, சாரி சிக்கு பதிலாக 3, ஏவுக்கு பதிலாக 1, 4. பிக்கு பதிலாக 2, ஏவுக்கு பதிலாக 1, 2லேருந்து 1 கழிச்சா 1. சிக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2, 3லேருந்து 2 கழிச்சா 1 + 1. சிக்கு பதிலாக 3, ஏவுக்கு பதிலாக 1, 3லேருந்து 1 கழிச்சா 2. அடுத்து ஏ ப்ளஸ் பி, ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2, 3. ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேம்மா?
இதில் எடுத்து அப்படியே போடுறோம். இப்போ இதனுடைய மதிப்பு 5 இன்ட்டு இதை ரோ காலம் போயிடுச்சுன்னா 4 3 12, கீழே வந்து போகும்போது மைனஸ் -2 2 -2ன்னு வரணும். ஏற்கனவே -2 இருக்கனால +2 இன்ட்டு இதை இது காலம் ரோ போயிடுச்சுன்னா 1 3 3 -3 1 1 -1 கீழே வந்து போகும்போது -1 இன்ட்டு இதை போயிட்டோன்னா 1 2 -2 1 4 -4 ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 2 2 3 6. இப்போது 5லேருந்து 5 இன்ட்டு 12லேருந்து 2 கழிச்சா 10 ப்ளஸ் 2 இன்ட்டு -3 -1 சேர்த்தா -4 -1 இன்ட்டு -2 -4 சேர்த்தா -6 ஈக்குவல் டு கே இன்ட்டு 6. This implies 5 5 50 4 2 8 -8 1 6 +6 ஈக்குவல் டு கே இன்ட்டு 6. இப்போ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 50லேருந்து 8 கழிச்சிட்டா எவ்வளோ வரும் சாமி? 42. இது ரெண்டையும் சேர்த்தா 42, பெரியனுடைய குறி ப்ளஸ் 42 கூட 6 சேர்த்தா 48 ஈக்குவல் டு கே இன்ட்டு 6. 6வது பெருக்கல் வாய்ப்பாடு 1 6 8 48. திஸ் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம அப்படி போயிடலாம். கொடுக்கப்பட்ட அணி அப்படியே எழுதிடுங்க. therefore b plus c, a minus c, a minus b, b minus a, c plus a, b minus a, c minus b, c minus a, a plus b equal to கேவுக்கு பதிலாக 8 வந்துச்சா 8 இன்ட்டு ஏபிசி பயன்படுத்தி இது பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சாமி. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இருக்குது இல்லையா? அப்போ ஏயினுடைய அடுக்கு 1, பியினுடைய அடுக்கு 1, சியினுடைய அடுக்கு 1. ஸோ இந்த அணியினுடைய வரிசை எத்தனை? மொத்தம் 3/3 தான். அப்போ 3 இருக்குது. அதனால் இந்த காரணியினுடைய படியும் என்னவா வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க.